இன்ஸ்டாகிராம்ல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து ரசிச்ச ஒரு கியூட்டான லவ் கப்பிள்ஸ் தான் இவங்க. அதுலயும் 17 கோடி ரூபாய் செலவுல ஜெய்ப்பூர் அரண்மனை வச்சு இவங்களுக்கு வந்து பிரம்மாண்டமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சொந்தமா பிரைவேட் ஜெட் விமானங்கள்லாம் புக் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாத்தீங்கன்னா வியந்து பார்க்குற அளவுக்கு வந்து இவங்களோட கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த பிரம்மாண்ட கல்யாணத்துக்கு இன்னும் சில மாதங்களே இருந்த நிலையில ஜூன் 18ஆம் தேதி அன்னைக்கு மகாராஷ்டிராவோட லோகோகவுட் கோட்டையில இருந்து 400 அடி பள்ளத்தாக்குல வந்து அந்த இளம் தொழிலதிபர், அதாவது அந்த மணமகன் வந்து கொடூரமா மரணம் அடையவும் செய்யறாரு. அந்த இடத்துல என்ன நினைச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து போட்டோ புகைப்படம்லாம் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பலமா காத்து வீசினதுனால அந்த மணமகன் வந்து கோட்டையில உள்ள மதில் சுவர்ல இருந்து கீழே விழுந்து 400 அடி பள்ளத்தாக்கத்துல வந்து கீழே விழுந்து உயிரிழக்கும் செய்றாரு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரே சோகமாயிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்ணீர் சிந்தவும் செஞ்சாங்க. ஒருவேளை கொலையா இருக்குமா அப்படிங்கிற கோணத்துல வந்து போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா யாருமே நம்ப முடியாத அளவுக்கு வந்து பல திருப்பங்கள் ஏற்படும் செய்யுது. வாங்க இந்த வீடியோல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். கேத்தன் விஷால் அகர்வால் அப்படிங்கிற 22 வயசு பையன். இவங்க வந்து ஃபேமிலி பிசினஸ் பண்ணவும் செய்றாங்க. இவங்களோட ஃபேமிலி பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்சஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியை வந்து புனேல வச்சிருக்காங்க. அந்த சக்சஸ் குரூப் உடைய ரியல் எஸ்டேட் கம்பெனியில வந்து இந்த பையன், அதாவது இந்த கேத்தன் விஷால் அகர்வால் வந்து டைரக்டர் மற்றும் சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம் தான் இது. இந்த கேத்தன் விஷால் அகர்வாலுக்கும் சியா கோயல் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வர நவம்பர் 26ஆம் தேதி ராஜஸ்தான்ல உள்ள உதய்பூர் அரண்மனை வச்சு 17 கோடி ரூபாய் செலவுல வந்து கல்யாணத்தை வந்து ரொம்ப ஆடம்பரமா நடத்த முடிவு செய்யவும் செய்றாங்க. அதுலயும் 2 பிரைவேட் ஜெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணவும் செய்றாங்க. எதுக்காகனா கெஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வரதுக்கு. இப்படி இருக்கும்போது கடந்த 18ஆம் தேதி என்ன ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா, அந்த மணமகன் கேத்தல் அகர்வாலும் மணமகள் தியா கோயிலும் அந்த பொண்ணோட பர்த்டேயை முன்னிட்டு அந்த மணமகளும் மணமகனும் பூனேல உள்ள லோகாகோட் ஃபோர்ட்டுக்கு போகவும் செய்றாங்க. அப்படியே போய் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகவும் செய்றாங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ, வீடியோ, செல்ஃபி எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கேத்தன் அகர்வால் இருக்கால, நிலத்தடி மாறி கோட்டை சுற்றுச்சூழல்ல இருந்து கீழே, அதாவது 400 அடி பள்ளத்துல வந்து விழவும் செஞ்சார். இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து பயப்படவும் செஞ்சுட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ச்சி அடையவும் செஞ்சுட்டாங்க. உடனே செக்யூரிட்டியை வந்து கூப்பிட செஞ்சிருக்காங்க. இது நடந்தது காலையில 10 மணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க குடும்பத்துல கூப்பிட்டு நானும் அகர்வால் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லோக கோட்டையில இருந்து திடீர்னு அவர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி உள்ளவங்க உடனே போலீஸை கான்டாக்ட் பண்ணி எங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் செய்றாங்க. உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபயர் சர்வீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து அந்த பள்ளத்தாக்குல வந்து தேடவ ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து பழச்சிட்டாரா இல்லைன்னா இறந்துட்டாரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேடவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூனேல உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போடவும் செய்றாங்க. அதாவது ஆக்சிடென்டல் அப்படின்னு சொல்லிட்டு போடவும் செஞ்சிருக்காங்க. அவங்களுமே தேடவ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் அதாவது 19ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்குதான் வந்து 400 அடி பள்ளம் வந்து ரொம்ப கஷ்டமான பள்ளம் தேடின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பார்க்கும்போது வந்து அவரை வந்து இறந்து கிடக்கவும் செஞ்சிருக்காரு இந்த கேத்தன் விஷால். உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்கை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஃபால் அப்படிங்கிற அதாவது ஆக்சிடென்ட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு வந்து முடிக்கவும் செய்றாங்க. ஏன்னா வந்து வேற எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கவும் செய்யல. அதனால வந்து இந்த கேஸை வந்து போலீஸ் முடிவு பண்ணவும் செய்றாங்க. இப்படி ஒரு பக்கம் வந்து போலீஸ் வந்து இந்த கேஸையே க்ளோஸ் பண்ணு சொல்லிட்டு முடிவு பண்றாங்களா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேத்தன் அகர்வாலுடைய குடும்பத்தார் என்ன பண்றாங்கன்னா, இல்லங்க என்னால நம்பவே முடியாது, என்னோட மகன் வந்து தவறி விழுந்து செத்துருக்கான சான்ஸே கிடையாது, எங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்கு, தயவு செஞ்சு நல்லா விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல வந்து ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேத்தல் அகர்வாலுடைய சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து சஞ்சனா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து ரொம்பவே சந்தேகமா இருக்குது, இந்த மணப்பெண் இருக்காங்களா சியா கோயில், அவங்க வந்து எங்க சகோதரர்கிட்ட, அதாவது கேத்தன் விஷால் கிட்ட நிறைய தடவை வந்து அந்த பூனேல உள்ள லோகோகத் கோட்டைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணவும் செஞ்சாங்க. அங்க இருந்து போட்டோ எடுப்போம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வந்து திருப்பி திருப்பி அவங்க வந்து கேட்டுட்டே இருந்திருக்காங்க. இப்படி அவங்க சொல்லும்போது வந்து நான் கூட கண்டிச்சேன். ஆனா அந்த பொண்ணு வந்து ரொம்ப அடமெண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா எங்க அம்மா கூட வந்து ஒரு தடவை வந்து அங்க போகாம தடுத்தாங்க அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டு சொல்லவும் செய்றாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா அந்த சஞ்சனா வந்து சொல்லவும் செஞ்சிருக்காங்க. எப்படின்னா வந்து அந்த கேத்தன் அகர்வால் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கவும் செஞ்சிருக்காரு. எதுனா ட்ரெக்கிங்ல பெரிய பெரிய மலைகள், பாறைகள், காடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணவும் செஞ்சாராம். அதனால வந்து அவங்க வந்து செல்ஃபி, போட்டோ, வீடியோ எடுக்கும்போது வந்து ஏதோ லேசா காத்து அடிச்சு தான் விழுந்தா அப்படின்னு சொல்றது வந்து என்னால நம்பவே முடியலங்க. இதுல சம்திங் ஏதோ இருக்குது, சந்தேகமா இருக்குது, நல்லா விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல வந்து சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதனால பூனேல உள்ள எஸ்பி ஒருத்தர் இருக்கவும் செய்றாரு, சந்தீப் சிங் கில் அப்படிங்கிறவர். அவர் வந்து அந்த குடும்பமே ஒத்துக்க மாட்டாங்க, ஆக்சிடென்ட் சொல்லிட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால வந்து இதுல ரொம்ப நல்லா விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வந்து முடுக்கி விட்டு அவர் ரொம்பவே பர்சனலா சூப்பர்வைஸ் எல்லாம் பண்ணி இந்த வழக்கை வந்து விசாரணை ஆரம்பிக்கவும் செய்றாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் இருக்காங்கல்ல, மணப்பெண் இருக்காங்கல்ல சியா கோயில், அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 வயசு தான் ஆகுது. இறந்து போன அந்த பையனுக்கு வந்து மணமகனுக்கு வந்து 26 வயசு ஆகுது. அந்த சியா கோயில் அந்த பொண்ணை வந்து திருப்பி திருப்பி வந்து போலீஸ் அவங்க லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப தீவிரமா விசாரிக்கவும் செய்றாங்க. அந்த அம்மா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா முற்றிலும் முரண்பாடா இருக்கவும் செய்யுது.
அந்த பொண்ணு உண்மையை சொன்னாதானுங்க ஒரே மாதிரி இருக்கும். பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா கொஞ்சம் மிரட்டினா உடனே வேற மாதிரி சொல்லவும் செஞ்சிருச்சு. ஒரு கேள்வி கேட்டா ஒரு மாதிரி சொல்றது, இன்னொரு கேள்வி கேட்டா வேற மாதிரி சொல்றது, முன்னுக்கு பின்னா சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால வந்து போலீஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் வரவும் செஞ்சுட்டு அந்த பொண்ணு மேல. அதனால போலீஸுமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட நடவடிக்கை என்ன, அந்த பொண்ணு வந்து யாரெல்லாம் பாக்குறாங்க, யார்கிட்ட வந்து போன் எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த லோகநாத் கோட்டை இருக்குல்ல, பூனேல, அந்த கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விசிட்டர்ஸ் எல்லாம் போகவும் சேருவாங்கல்ல, அங்க வந்து தனியா வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கவும் செய்யுது. அதுல வாங்கிட்டு தான் வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மத்த இடத்துல வந்து போய் வந்து செல்ஃபி எடுக்கவும் செய்றாங்க. அப்படி போக வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அங்க இருக்கவும் செஞ்சிருக்கு. அப்படி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த கேத்தன் அகர்வால் மற்றும் மணப்பெண்ணான சியா கோயில், இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒன்னா ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டே வந்து உள்ள போகவும் செய்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு 10ல இருந்து 15 அடி இருக்கும். ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணவும் செய்றாங்க. அவங்க வந்து முன்னாடி வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. இவர் வந்து மோட்டார் சைக்கிள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான அந்த பையன். அந்த பையனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 22ல இருந்து 25 வயசு இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹாஃப் ட்ரவுசர், அரைக்கால் ட்ரவுசர் எல்லாம் போட்டுட்டு நல்ல சட்டை போட்டுட்டு கூடி மாதிரி முகமுடி மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும்ல, அதை வந்து பின்னாடி இருந்து அப்படியே தூக்கி போடுவாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு முகத்தை எல்லாம் அப்படி ஓரளவுக்கு மறைச்ச மாதிரி தெரியாத அளவுக்கு அதுக்கு மேல ஒரு கேப் போட்டுட்டு பின்னாடி வந்து ஃபாலோ பண்ண செஞ்சிருக்காரு. அப்ப இந்த சியா கோயில் இருக்காங்களா, அந்த கூடிமேன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து பார்க்கவும் செய்றாங்க. உடனே அவன் என்ன பண்றான்னா கீழே குனிஞ்சிட்டு அந்த பக்கம் திரும்பவும் செஞ்சான். ஏன்னா வந்து அவங்க வந்து பாத்திரக்கூட அப்படிங்கிற வந்து இவன் வந்து திரும்பவும் செய்றான். இப்படி பல்வேறு விதமான ஃபுட்டேஜும் அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யுது. ஆக இப்படி ஒரு வண்டியை தொடர்ந்து ஒரு இளைஞன் வந்து ஹூடியில வந்துட்டு இருக்கிறது வந்து உடனே போலீஸ்க்கு வந்து சந்தேகம் வரவும் செய்யுது. அதாவது அன்னைக்கு 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நல்ல வெயில் பூனேல அடிக்கவும் செய்யுது. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 33 டிகிரி செல்சியஸ். இந்த 33 டிகிரி வெயில்ல வந்து யாராவது சும்மா ஒரு கேப் போட்டுட்டு முகத்தையும் மறைச்சுக்கிட்டு ஹூடி ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு யாராவது வந்து போவாங்களா? அப்படி போறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் மேல வந்து போலீஸ்க்கு வந்து சந்தேகம் வரவும் செஞ்சிருக்கு. அதுலயும் அந்த கூடி போட்ட பையன் வந்து இவங்க 2 பேர் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணவும் செஞ்சிருக்கான். அதனாலதான் போலீஸ்க்கு வந்து இன்னும் சந்தேகமும் வளர்க்கவும் செஞ்சிருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ வச்சுட்டு தான் அவன வந்து தேடவும் செய்றாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் அக்கவுண்ட் இருக்கவும் செய்யுது. அந்த ப்ரொஃபைல வந்து தேடவும் செய்றாங்க. அந்த ப்ரொஃபைல உள்ள போட்டோவும் எடுக்கவும் செய்றாங்க. அப்படி வச்சுட்டு தான் பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் வச்சுட்டு அந்த ப்ரொஃபைலையும் வச்சுட்டு மேட்ச் பண்ற மாதிரி ஒரு போட்டோ கிடைக்கவும் செய்யுது. அது அவன் தான் அப்படிங்கிற வந்து கன்ஃபார்ம் பண்ணவும் செய்றாங்க. அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனேல உள்ள கோந்துவா அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவன். சேத்தன் பாபுலால் சௌத்ரி அப்படிங்கிறது அவனோட பேரு. ஒரு 22 வயசு இருக்கும். ஒரு கடையில வந்து வேலை பார்க்கவும் செய்றான். இவங்க 2 பேருக்குள்ள என்ன தொடர்பு? நீயே வந்து பின்னாடியே போன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவனை வந்து ரொம்ப துருவி துருவி டீப்பா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த சேத்தன் சௌத்ரி சொல்லிட்டான், இந்த மணப்பெண் இருக்கால சியா கோயிலும் நானும் வந்து லவ்வர்ஸ். நாங்க கடந்த 1 வருஷமா 2 பேருமே வந்து டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தோம். ஆனா வந்து இந்த மேட்டர் வந்து எங்க பெண் வீட்டாருக்கோ இல்லைன்னா வந்து அந்த மணமகன் வீட்டாருக்கோ யாருக்குமே தெரியவும் செய்யாது. நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணே முடிவு பண்ணோம். ஆனா அந்த சியா கோயில் அவங்க வீட்டுல வந்து இன்னொரு பையன், அதாவது கேத்தன் விஷால் அகர்வாலுக்கு வந்து கல்யாணம் வந்து பிக்ஸ் பண்ணி நவம்பர்ல வந்து கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து இது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நானும் லவர் சியாலும் வந்து 2 பேரும் சேர்ந்து சதி பண்ணி எப்படியாவது இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி 2-3 அட்டம்ப்டும் நாங்க ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காரு. முதல் முயற்சியா மே 31ஆம் தேதி சியா கோயில் இருக்காங்க, முதல்ல வந்து கேத்தனை வந்து கோட்டைக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து ஒரு செங்குத்தான மலைப்பகுதியில இருந்து தள்ளிவிட முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா கேத்தன் அங்க இருந்த ஒரு செடியை வந்து பிடிச்சு தப்பிக்கவும் செஞ்சுட்டாரு. உடனே சியா கோயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க வந்து ஒரு பாம்பு இருக்கு, ஒன்ன காப்பாத்துதான் தன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா போய் சொல்லி கேத்தனை வந்து கட்டி பிடிச்சு சமாளிக்கவும் செஞ்சிருக்காங்க. உடனே கேத்தனும் சொல்லி இந்த பொண்ணு நம்மள வந்து ரொம்பவே லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பவும் செஞ்சிருக்காரு. 2வது முயற்சி என்ன ஆயிருக்குன்னா ஜூன் 4ஆம் தேதி திரும்ப அதே இடத்துக்கு சியா கோயில் வந்து ரொம்ப வற்புறுத்தி அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா கேத்தனுடைய தாய் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏதோ காரணத்தால இப்ப போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டாங்களாம். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஒரு வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கொலை முயற்சி வந்து தள்ளி போக செஞ்சிருக்கு. 3வது முயற்சியா ஜூன் 14ஆம் தேதி சியா கோயில் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கேத்தரை வந்து கோட்டைக்கு வந்து வரவழைச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறனால வந்து கோட்டையில வந்து சுற்றுலா பயணிகளோட கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்க செஞ்சிருக்கு. எங்க இப்ப தள்ளி விட்டா மக்கள் பாத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல வந்து அன்னைக்கு வந்து அந்த பிளானை வந்து தள்ளி வைக்கவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கடைசியா ஜூன் 18ஆம் தேதி 4வது முயற்சியில வந்து அந்த கொடூரம் நடக்கவும் செஞ்சிருக்கு. ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு சியா கோயிலுடைய பிறந்தநாள் இருக்கவும் செஞ்சிருக்கு. அதை கொண்டாடுறதுக்காக மகாபலேஸ்வர்ல 40 ரூம்ல வந்து புக் செஞ்சு கேத்தர் வந்து பெரிய ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஜூன் 18ஆம் தேதி அன்னைக்கு சியா கோயில் வந்து மீண்டும் வந்து கேத்தரை வந்து லோகா கோட்டைக்கு வரவழைச்சிருக்கான். இவங்க 2 பேருமே அந்த போர்ட்டுக்கு வந்து வரவும் செஞ்சுட்டாங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா சேத்தனுமே அந்த இடத்துக்கு வரவே செஞ்சிருக்கான். சேத்தன் வந்து முகம் தெரியாம இருக்க ஒரு கூடி டி-ஷர்ட்ட போட்டுக்கிட்டு இவங்களுக்கு பின்னாடி 20ல இருந்து 30 அடி தூரத்துல வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்திருக்கான். கோட்டையோடைய ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத 400 அடி ஆழ பள்ளத்தாக்கு பகுதிக்கு வந்ததும் சியாவும் சேத்தனும் சேர்ந்து கேத்தனை வந்து பின்னாடி இருந்து தள்ளி விட்டு கொலை செய்யவும் செஞ்சிருக்காங்க. ஒருவேளை அந்த பிளான் மிஸ் ஆயிட்டனா பிளான் சி அப்படிங்கிற திட்டத்தையும் வந்து இவங்க தயார் பண்ணி வச்சிருந்ததா வந்து போலீஸ் விசாரணை வந்து சொல்லவும் செஞ்சிருக்காங்க. கொலை நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சியா கோயில் என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ்க்கு போன் போட்டுட்டு போன் எடுக்கும்போது பலத்த காற்று வீசினால என்னோட வருங்கால கணவர் வந்து தவறி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடியும் செஞ்சிருக்காங்க. ஜூன் 19 அதாவது வந்து கொலை நடந்த அடுத்த நாள் வந்து போலீசார் வந்து கேத்தனுடைய உடலை வந்து மீட்கவும் செஞ்சிருக்காங்க. போலீஸ் விசாரணை வந்து நீங்க 2 பேரும் வந்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும் செஞ்சிருக்காங்க. ஏன் கேத்தனை வந்து கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சேத்தன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சேத்தன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு ஓடி போனா தன்னோட குடும்ப மான மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சியா நினைச்சா, அதனாலதான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அவனை வந்து கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு கொலை சம்பவம் பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் மேகாலயில நடந்த ஹனிமூன் கொலை வழக்கு ராஜா ரகவன்ஸ் கொலை வழக்கு மாதிரியே அதே மாதிரி துல்லியமா வந்து நடக்கவும் செஞ்சிருக்கு. கொலையை வந்து நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒத்துக்கூடவும் செஞ்சுட்டாங்க. அதனால சியா கோயில் அப்புறம் வந்து சேத்தன் சௌத்ரி இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் சதி பிரிவின் கீழ் வந்து போலீசார் வந்து கைது செஞ்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியும் கொலை நடந்ததுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சியா கோயில் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய வீடியோஸ் போடவும் செஞ்சிருக்காங்க. 2 பேர் கூட இருக்கக்கூடிய போட்டோக்கள் வீடியோக்களை வந்து தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டுட்டே இருந்திருக்காங்க. பிப்ரவரி மாசம் இவங்க 2 பேருக்கு வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. மார்ச் மாசம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆனந்த கொண்டாடுற விதமா கேக் வெட்டி என் இதயம் அடைக்கலம் புகுந்த இடம் அதாவது மை ஹார்ட் ஃபவுண்ட் இட்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தனை டேக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல வந்து பதிவு போட்டிருந்தாங்க. மே மாசத்துல கேத்தன் வந்து தனக்கு பூ கொடுக்குற அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவர் வந்து நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒண்ணு ஒண்ணா செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்டிக்கா கட்டி பிடிக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேத்தன் இறந்ததுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இவங்க சோகமா இருக்கிற மாதிரி நாடகம் ஆடி இருக்கிறாங்க. அதனால இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடிய ரீல்ஸ் வீடியோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட உண்மையான குணத்தை காட்டாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த கேஸையே க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கேத்தன் அகரோடைய சகோதரி சஞ்சனா அவங்க இருக்காங்களே அவங்க மட்டும் எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாம இருந்தாங்கன்னா இப்படி ஒரு கொலை சம்பவம் வந்து வெளியில வராமலே இருந்திருக்கும். குடும்பத்தோட மானம் தான் முக்கியம், தன்னுடைய பழைய காதல் தான் முக்கியம், தன்னுடைய காதலன் தான் முக்கியம் அப்படின்னு யோசிச்சு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு உயிர் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம விட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து கொலையாளியா வந்து சிறை கம்பிகளை வந்து எண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.